வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் ஒரு சில நாள் தான் ஆகுது. இன்றைக்கி 18ஆம் தேதி ஆகுது. அரசியல் தலைவர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓட்டுக்கு கிட்டத்தட்ட 4000 ரூபா கொடுக்குறீங்க. ஒரு இடத்துல 5000ங்கிறாங்க, கரூரில் 8000ங்கிறாங்க. இதை நீங்கள் இப்படிலாம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு தெருவிளக்கு, சாலை வசதி, குடிநீர் வசதி இல்லாத கிராமங்களே இல்லாமல் செஞ்சிங்கனாவே, அதே மாதிரி ஏரி குளங்கள் விவசாயிகளுக்கு எவ்வளோ ஒரு பெரிய நன்மை கொடுக்கும். அவங்களும் வருமானத்தோடு இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு வருவாய் பெருகும். இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேறீங்க. நீங்களும் படிச்சிருக்கீங்க, பழையபடி அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறீங்க. அரசியல்வாதினாவே பார்த்திங்கன்னா மக்களுக்கு சுத்தமாக பிடிக்காத போயிடுவாங்க. ஆனால் ஓட்டு போட்டுறாங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு வாக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் நைட்டு 1000 ரூபா கொடுக்குறீங்க. முதல் 800 கொடுத்தீங்க, அப்புறம் 500 கொடுத்தீங்க. நானே வாங்கியிருக்கேன் காசு. அதாவது எங்கள் வீட்டில் வாங்குவாங்க, நம்ம அந்த காசு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்கள் காசு தான் எங்களுக்கே கொடுக்குறீங்க. இருந்தால் கூட ஏன் இப்படிலாம் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் உங்கள் நேர்மையாக இருக்கணும்னா சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி, இந்த குளங்கள், ஏரிகள் தூர்வாரி விவசாயிகளுக்கு கொடுத்தீங்கன்னா அதையே வருவாய் உங்களுக்கு ஈட்டலாம் அரசாங்கம். நீங்கள் வெளியில் போய் கடன் வாங்க கூட தேவையில்லை. அதெல்லாம் பண்ண மாட்டேறீங்க.